விஜய் மட்டுமா உச்ச நட்சத்திரமா இருக்கும்போது அரசியல் தொடங்கினாரு, நானும் தான் உச்சத்துல இருக்கும்போது அரசியல் தொடங்கினா அப்படின்னு நம்ம சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுல இதுக்கப்புறமா இன்னும் கதறல் அதிகமா இருக்கும் அப்படின்னு டிஎம்கே மைண்ட்ல வச்சுதாங்க தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. மாநாடு முடிஞ்ச மறுநாளே கதறல் எல்லா பக்கமும் கேட்க ஆரம்பிச்சு கடைசியில தட்டி கொடுத்தவனே தட்டி விடுற கதையா சீமானு கதறல கக்குறன்னு வன்மத்தை கக்குனாருங்க. இப்ப அந்த வரிசையில ஒருத்தவன் போனா இன்னொருத்தன் வர மாதிரி சீமான் போனதுக்கு அப்புறமா கதறல் வன்மத்தை சரத்குமார் அவர்கள் தொடங்கி இருக்காருங்க. சினிமால நடிப்புல சரத்குமாரா விஜயா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சரத்குமார் தாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவ்வளவு யதார்த்தமா இருக்குங்க. ஆனா ரியாலிட்டி சினிமால விஜயா சரத்குமாரா அப்படின்னு கேட்டா அதுல கண்டிப்பா தளபதி விஜய் தாங்க. இதுக்கும் காரணம் வேணும்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் உச்ச நடிகரா இருந்து அரசியல் கட்சி தொடங்கலீங்க, நம்பர் 1 நடிகனா இருந்து அரசியல் ஆரம்பிச்சிருக்காருங்க தளபதி விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தோட எதிரியா டிஎம்கே ஒரு பக்கம் இருந்தாலும் சீமான் சரத்குமார் திருமா அப்படின்னு வரிசையா எதிரிகள் வந்துட்டே இருந்தாங்க. இவங்க எல்லாம் கடந்து தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்டா பதிவு பண்ணிட்டு போங்க.